வணக்க மக்களே, ஒயர் கொடுத்துற எபிசோடுக்கு வந்தாச்சு. இந்த டப்பு ஃபுல்லா இருக்க ஒயர் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொளுத்த போறோம். உங்களுக்கு பாக்குறதுக்கு தான் டப்பு ஃபுல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனா அந்த அளவு டப்பு ஃபுல்லா எல்லாம் கிடையாது. ஒரு வழியா பொறுமையா பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல எடுத்து போடுற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு வழியா எடுத்து முச்சாச்சு. ஃபுல்லா எடுத்து முச்சிட்டு நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை சாக்கு தான் வந்தது. எத்தனை கிலோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 8 கிலோ இருக்கு. 8 கிலோனா எப்படி சொல்றது, ஒரு 7.9 709 7 கிலோ. அது பேர் என்ன 900 கிராம் இருந்துச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள போயிட்டோம். நம்ம பாத்தீங்கன்னா கொளுத்துறத பார்த்து பல பேர் கேக்குறீங்க எங்க வச்சு கொளுத்துறீங்கன்னா, நான் கொளுத்துறதால யாருக்குமே டிஸ்டர்ப் ஆகாது. அந்த மாதிரி இடத்துல தான் நான் வச்சு கொளுத்துறேன். ஒரு தாத்தா அந்த நேரத்துல வந்திருந்தாரு, என் சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு பான்ட்டு சொல்லிட்டு நான் உனக்கு கொளுத்தி தரேன்னு கொஞ்ச நேரம் அவரு கொளுத்திக்கிட்டு இருந்தாரு. அப்படியே பாத்தீங்கன்னா சூப்பரா கொளுத்துனாரு. நான் கொளுத்துறதோட இவர் வித்தியாசமான ஒரு மெத்தட்ல கொளுத்தி எனக்கு வேலையை ரொம்ப சீக்கிரமா மிச்சம் பண்ணி கொடுத்துட்டாரு. அடுத்து நம்ம கொளுத்துன ஒரு அளவு ரொம்ப பயங்கரமா பூச்சிக்குன்னு ஏறிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படியே பாத்தீங்கன்னா அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் எங்க கொளுத்துறேன்னு ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க. ஆக்சுவலி நான் ஒரு 12 மணிக்கு வெட்டா வெயில்ல தான் கொளுத்த போயிருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு. சூரியன் தலைக்கு மேல அடிச்சுன்னு இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா எப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த இடத்த காட்டுறேன் பாருங்களேன். இங்க ஒரு வீடு ஒண்ணுமே இருக்காதுங்க, ஒரு பேய் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல வந்தாலே நான் நிறைய மர்மமான விஷயம் எல்லாம் பார்ப்பேன். இப்ப அந்த மாதிரி மர்மமான விஷயம் காட்டுற பாருங்க. ஆக்சுவலி பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனுஷன் மண்டவோட பல்லு தான் பார்த்தோம். பல்லு எல்லாமே பார்த்தோம். வெயில் வேற அச்சு போல்னது. நம்ம கூட வந்த இந்திக்காரன் வேற அப்பப்போ ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்திக்காரனையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்திக்காரன் அடுத்து நான் கொளுத்துறேன்னு சொல்லிட்டு ஏதோ பாத்தீங்கன்னா பெட்ரோலை வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தான். அப்படியே பாத்தீங்கன்னா அவனையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வழியா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க எரிச்சோம். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாய் வந்துருச்சு. அப்படியே பாத்தீங்கன்னா காஞ்சி கருவாடா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது டப்புன்னு தட்டிக்கணும் இருந்தோம். தட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூடுலாம் ஆடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கோணியில பாத்தீங்கன்னா வழக்கம் போல எடுத்து போட்டுட்டு கடை கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பாக்குறது ஒரு 2 நிமிஷமாயி தெரியும், ஆனா இதுல பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நமக்கு இது பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கிற காசு தான். மறக்காம எத்தனை கிலோ வந்திருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 15% ஷேர் தரேன், மறக்காம தருவோம். எல்லா வீடியோலயும் நம்ம தந்துட்டு இருக்கோம், இந்த வீடியோலயும் கண்டிப்பா தருவோம். அதனால மறக்காம ஒரு போனா போது ஒரு கமெண்ட் தானே தட்டி விடுங்க, வந்த வர லாபம். அப்படியே பாத்தீங்கன்னா வெயிட் வச்சிட்டோம். எத்தனை கிராம் இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ரிவீல் பண்றேன். புதுசா வந்தவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. டாடா பை பை, see you, love you guys.